ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே நம்முடைய ஜெம் ஸ்டுடியோவுக்கு அன்பிற்குரிய திரு பாலச்சந்திர சர்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்ல அற்புதமான ஒரு வைதிகர். கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக வைதிகத்தை மிக சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற, ஆன்மீகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பர் வந்திருக்கின்றார். வாருங்கள், அவரோடு ஆன்மீகம் பேசுவோம், நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வோம். நமஸ்காரம். 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 எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது சுவாமி, ஆன்மீகம்னு எடுத்துட்டால் அது மிகப்பெரிய தேடல். இந்த தேடலில் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு தான் நம்ம விட தெரிஞ்சிக்க முடியுதே ஒழிய முழுக்க நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய கடல் அது. சொல்லுங்க, நம்ம நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே போகிறோம். அந்த வீடை நம்ம எப்படி வச்சுக்கணும், அந்த தெய்வ அம்சம் அந்த வீட்டில் நல்லா நிறைஞ்சு நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இப்போ நீங்கள் கிரகப்பிரவேசம்னு ஆரம்பித்ததுனால கிரகப்பிரவேசத்தை பற்றியே சொல்கிறேன். பொதுவாக கிரகப்பிரவேசம்னு சொன்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 4:30 அப்படிங்கிற ஒரு சமயத்தை மாத்திரம் வச்சுட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லா விதமான பூஜைகள் இல்லை என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் அந்த டயத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடைமுறை ஆயின்னு இருக்கு. நியாய பிரகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த கிரகப்பிரவேசம் அது கிடையாது. கிரகப்பிரவேசம்னா என்ன அப்படின்னாக்கா, கிரகம் அப்படிங்கிறது அது வெறும் கட்டடம் மாத்திரம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும், அந்த வீட்டில் சந்தோஷம் பொங்கி இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாளுக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், அந்த வீட்டில் நிறையா குழந்தை செல்வங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும். இந்த வாழையடி வாழை அப்படிங்கிறது அந்த வீடு மூலமாக நமக்கு கிடைக்கணும். அப்போ கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செங்கல் கட்டடமோ இல்லை கட்டடமோ கிடையாது. அது ஒரு பொக்கிஷம். அது உள்ள நம்ம போக போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு சில பூஜைகள் அல்லது பரிகாரங்கள் இந்த மாதிரி 2-3 சப்ஜெக்டாக நம்ம பெரியவாள்லாம் பிரித்து கொடுத்துருக்கா. அதை நம்ம முறைப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த 4:30 அப்படிங்கிற அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது. இப்போ நம்ம பெரிய ப்ராசஸ் அது. நீங்கள் கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 4:30 சமயத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா பால் பொங்க வைப்பா, கிரக பிரவேசம் பண்ணுவா. கிரகம் அப்படின்னா வீடு, பிரவேசம் அப்படின்னாக்கா உள் நுழைதல்னு சொல்லி அர்த்தம். அப்படி அந்த உள்ள நுழையிற சமயத்துல மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு, குலதெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்மளுடைய இஷ்ட தேவதைகள், அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய சுவாமி, இப்பவும் சென்னையில சில இடங்கள்ல எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ண போறா அப்படின்னாக்கா 4:30 மணிக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார்கள் சொல்றதை சொல்லி கேட்டு பண்ணிட்டு இருக்கோம். கோவில் போயிட்டு அங்க இருந்தா படம் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வருவா. அப்போ முதல்ல மகாலட்சுமி சுரூபமா இருக்கக்கூடிய கோமாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த கோமாதாவை முதல்ல பிரவேசம் பண்ண வைக்கணும் வீட்டுக்குள்ள. கிரகத்துக்குள்ள பிரவேசம், கிரகப்பிரவேசம். உள்ள போறதுக்கு பேரு தான் கிரகப்பிரவேசம்னு பேரு. அப்போ இந்த மகாலட்சுமி சுரூபமா இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு பூஜையை பண்ணி, கோபூஜையை பண்ணி, மகாலட்சுமியை துதிச்சு, முன்னோர்களை துதிச்சு, குலதேவதையை துதிச்சு, கை நிறைய பாத்திர பண்டங்கள்லாம் எடுத்துண்டு அதுல தண்ணி ஜலம் எடுத்துண்டு. ஏன் ஜலம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கைக்கு பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னாக்கா ஜலம். நீரின்றி அமையாத உலகு இல்லையா? அப்ப அந்த நீர் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருக்கோமோ, சொந்த வீடா இருக்கோ என்னவோ, அதுல ஜலத்துக்கு கஷ்டம் இல்லாம இருந்த மாதிரி இந்த வீட்லயும் ஜலத்துக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிரார்த்தனை. அதுல இந்த உப்பு, புளி, மிளகா, சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு போவ, வெல்லம் இதெல்லாம் கையில கொண்டு போகணும். தீபத்தை கையில எடுத்துட்டு போகணும். அதோட சேர்ந்து சுவாமியினோட படங்கள் எல்லாம் எடுத்துட்டு பூஜையை பண்ணி உள்ள போகணும். கலசங்கள் எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே மகாலட்சுமியோடைய அம்சம். நீர் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம். ஏன்னா வாரி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கொடை அது, உலகம் கொடுத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய கொடை அது. ஸோ அதனால அந்த நீரை கையில எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரியான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த வாசப்படி இருக்கு பாருங்க, வாசப்படியில நம்ம இந்த துவார பிரதிஷ்டைன்னு சொல்லி பண்ணுவோம், வாசகால் வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த துவார தனியாவே பண்ணுவோம். ஆமா, வாசகால் வைக்கிறதுங்கிறது தனியாவே பண்ணுவோம். இப்போ நமக்கு இருக்கிற நகரமயமாக்கல் வாழ்க்கையில நம்ம தனித்தனியா பண்ண முடியாம இருக்கும்.
தப்பு கிடையாது. உலகம் எப்படி வாழறதோ சேர்ந்து வாழ வேண்டியது. ஆமா. அதுல நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச விஷயங்களையும் நம்ம விடாம பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த வாசகால் பிரதிஷ்டையும் போது நவதானியங்கள், இப்ப கும்பாபிஷேகத்துக்கு எப்படி நம்ம நவதானியங்கள் பஞ்சலோகங்கள் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த கிரகத்துக்குமே வந்து இது ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கணும்னு இருக்கு. அப்போ அதுல எல்லா விதமான தானியங்கள், நவதானியங்கள், அப்புறமா சொர்ணம்னா தங்கம், வெள்ளி, ஈயம், பித்தளை, செம்பு இப்படிங்கக்கூடிய பஞ்ச லோகங்களையும் போட்டு அதுல மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணணும். இந்த சுவாமி ஆவாகனம்னு சொல்லி போகும்போது அது எதுலெல்லாம் ஆவாகனம் ஆகும் அப்படின்னாக்கா, உலோகங்கள்ல ஆவாகனம் ஆகும் சுவாமி, ஜலத்துல ஆவாகனம் ஆகும், தானியங்கள்ல ஆவாகனம் ஆகும், கலசத்துல ஆவாகனம் ஆகும். அப்ப இந்த இது 4 சம்பந்தப்பட்டதுல மாத்திரம்தான் ஆவாகனம் ஆகும். அப்ப இதுல வந்து அந்த வாசகாலில் இந்த தானியங்கள், இந்த நவரத்னங்கள், இந்த பஞ்சலோகங்கள் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி அதுல அந்த வைக்கும்போது வாசல்லையே மகாலட்சுமி உட்கார்ந்துட்டு இருப்பான். இதுல ஆவாகனம், இந்த சுவாமி அதுல ஆவாகனம் பண்றதுனால தான் வாசகாலில் தலை வச்சு படுக்கப்படாது, வாசகாலில் மிதிச்சுண்டு உள்ள போகக்கூடாது, வாசகாலில் தாண்டி தான் உள்ள போகணும். ஒரு தரம் வீடை வந்து கூட்டி மெழுகி இது பண்ணும்போதும் வாசகாலுக்கு சந்தனம், குங்குமம், பொட்டெல்லாம் வச்சு சுவாமி ஆராதனம் பண்றவன் வாசகாலையும் ஆராதனம் பண்ணணும் இப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள்லாம் இதுதான். அப்போ இந்த கிரகப்பிரவேசம் போது அங்க மகாலட்சுமி இருக்கா. ஆல்ரெடி நம்ம மகாலட்சுமியா அதுல பிரதிஷ்டை பண்ணிட்டோம். மகாலட்சுமி, துர்க்கை, யாரெல்லாம் நமக்கு வந்து நம்ம குலதேவத்தை இவாளெல்லாம் அதுல ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம். அவளுடைய அந்த பந்தனத்துலதான் அந்த வீடு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நம்ம இந்த கிரக பிரவேசம் பண்ணும்போது அப்பவும் ஒரு தரம் இந்த மாதிரி நாங்க இன்னைக்கு கிரக பிரவேசம் பண்றோம், இந்த இன்னில இருந்து நாங்க இந்த ஆத்துல குடியிருக்க போறோம், இந்த வீட்டுல குடியிருக்க போறோம், எங்களுக்கு வந்து நல்லபடியா எங்களோட வாழ்க்கை அமையறதுக்கு நீங்க எல்லாரும் வாழ்த்தணும் இப்படின்னுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னு இருக்கு. உள்ள போய் முதல் வேலையா சுவாமிய படங்கள்லாம் எங்க வைக்க போறோமோ அங்க வச்சு அங்க முதல்ல இந்த என்ன பூஜைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பாலை காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் முதல்ல கிரகப்பிரவேசம். இந்த மேல்படி இந்த ஹோமங்கள், நவகிரக ஹோமங்கள், வாஸ்து ஹோமங்கள் இதெல்லாம் பண்றோங்க, கணபதி ஹோமங்கள்லாம் பண்றோம் இல்லையா, இது எல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னாக்கா, பொதுவாகவே நம்ம இந்த கிரகப்பிரவேசம் பண்ண போற இடம் இன்னைக்கு நம்ம வீடு, அது இன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம் அல்லது நம்ம ஏதோ இதுக்கப்புறம் நம்ம இருக்க போறோம் நம்ம வீடு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது, அங்க எந்தெந்த ஜீவராசிகள்லாம் வாழ்ந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பிரகாரம் இதெல்லாம் சொத்துன்னு சொல்லி நம்ம பேர்ல சேர்த்துக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆதி காலங்கள்ல இருந்தவாள்லாம் இதை சொத்தாவோ இல்லாட்டா இதை ஒரு பெரிய அசட் அந்த மாதிரி எல்லாம் யாருமே வச்சு நினைக்கல. ஆமா, வீடுங்கிறது நம்ம தங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். மழை வெயில் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சுக்கிறோம், ஓகேவா, தங்கறதுக்கு ஒரு குடில், அவ்வளவுதான். அப்போ இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்மளால அதை ஒரு பெரிய அசட்டா நினைச்சுன்னு நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப மனுஷாலா இருக்கிறதுனால நமக்கு ஃபியூச்சர் வேணும், நம்ம குழந்தைகளுக்கு வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம அசட்டா நம்ம கன்சிடர் பண்ணி அதை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இதே பாக்கி ஜீவராசிகள்லாம் ஒரு மாடு இருந்த இடமா இருந்திருக்கலாம், ஒரு சர்ப்பம் இருந்த இடமா இருந்திருக்கலாம், ஒரு எறும்பு புத்து இருந்த இடமா இருந்திருக்கலாம், ஈவன் அது ஒரு ஒரு மனிதர்களை புதைக்கக்கூடிய இடமா கூட இருந்திருக்கலாம். ஆமா, அது நம்ம எப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இதனாலலாம் இப்போ நம்மளே ஒரு வீட்டுல சாதாரணமா வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா கூட முன்னாடி எல்லாம் இந்த சட்டம் இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு 5-10 வருஷத்துக்கு மேல ஒரு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா 12 வருஷத்துக்கு மேலயோ 15 வருஷத்துக்கு மேலயோ இருந்தா அது வந்து வாடகைதாரருக்கு சொந்தமான வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது சட்டம் இதுவாயிடுச்சு, மாத்தியாச்சு. இப்ப நம்ம 11 மாசங்கிற மாதிரி ஏதோ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இது என்ன சொல்ற அப்படின்னாக்கா, இது நம்ம மனுஷாளுக்கு. இந்த ஜீவராசிகள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு அவளை நம்ம அமுச்சு விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம குடியிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம வாடகாத்துல இருந்து நம்மளை வந்து வெளியில அமுச்சு விட்டா அப்படின்னாலே நம்மளால அதை பொறுத்துக்க முடியாது. ஜீவராசிகளுக்கு என்னதான் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, அதால நமக்கு இருக்கக்கூடிய சில தன்மைகள்லாம் இல்லை அப்படின்னாலுமே கூட அதுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால அவளெல்லாம் நம்ம அமுச்சு விட்டு தான் நம்ம வாழறோம், அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஜீவராசிகள்லாம் அதாலும் வந்து மனசு வெறுத்து நம்ம அந்த ஜீவராசிகள் பேச முடியற பாஷையில நம்மளை வந்து சபிச்சதுன்னா கூட அது நாளைக்கு நமக்கு பெரிய சாபமா பாப்பமா வந்து சேரும். இதனால நம்ம ஆத்துல வந்து நிம்மதி குறையும், இதனால வந்து நமக்கு
சந்தோஷம் குறையும். இதனால வந்து நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலி தான். நான் சொல்ல ஒரு எனக்கு எங்கள் அம்மா அவெல்லாம் சொல்லி தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு பாம்பு புத்தை இடிச்சிட்டாங்களாம். அந்த பாம்பு புத்தை இடித்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் ஆண் வாரிசே இல்லை. ஆண் வாரிசே இல்லை. இப்போவுமே வந்து அப்போ ஏதோ ஒரு அவங்க வீட்டில் இதே மாதிரியே நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது நிறைய துர்மரணம். அவங்க வீட்டில் அன்எக்ஸ்பெக்டட் டெத்து. அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருக்கு. அப்போது ஒரு வாட்டி ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் கேட்டபோது இந்த மாதிரி பூசாசிரமத்தில் இருக்கும், உங்கள் தாத்தா அந்த வழியில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜீவஹத்தி பண்ணியிருக்காங்க, அதனால் ஏற்பட்டது சர்ப்பசாபம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரம்லாம் சொன்னதாக கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னோன்னா ஞாபகம் வந்தது சொன்னேன். உண்மை. நம்மளே நிறையா பேருக்கு இந்த ஆருடம்லாம் பார்க்குற சமயத்தில் அவ எல்லாருக்கும் நிறையா பேரோட ஜாதகத்தில் இந்த சர்ப்பதோஷம், அப்புறமா வந்து பித்ருதோஷம், அப்புறமா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாம கால சர்ப்பதோஷங்கிறா, செவ்வாய் தோஷங்கிறா. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி ஜீவஹத்தி. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஜீவராசிகளை நம்மளால மரணத்துக்கு நம்ம தள்ளுறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சு நிறைய பண்றோம், தெரியாமலும் நிறைய பண்றோம். இதனால வரக்கூடிய சாபங்கள்லாம் நம்மள வந்து சேரப்படாது. இந்த வீடு வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் இப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல வாஸ்து சாந்தின்னு ஒண்ணு பண்றோம். அந்த வாஸ்து சாந்தி நம்ம எல்லாரும் இப்போ ஒரு பூசணிக்காவை வெட்டி ரோட்ல எரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா வாஸ்து முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறோம். நியாய பிரகாரம் வாஸ்து அப்படிங்கிறது 64 தேவதைகளுடைய ஒரு சங்கமம் தான் வாஸ்து. வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த வாஸ்து பொம்மை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் வாஸ்துன்னு நினைக்கிறோம். அதுல வந்து 64 தேவதைகள் இருக்கு. அந்த 64 தேவதைகளும் பலி போடணும். பலினாக்கா அது இந்த ரத்தம் அந்த மாதிரி பலி கிடையாது. இது ஒரு டேர்ம் ஆஃப் அன்னத்தினாலேயோ இல்லாட்டா பூசணிக்கானாலேயோ எலுமிச்சம்பழம்னாலேயோ சில பொருட்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால கொடுக்கக்கூடிய நல்ல தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியது நிவேதனம். இது இந்த மாதிரியான கர்மாக்கள்ல இருந்து நமக்கு காப்பாற்றக்கூடிய தேவதைகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் பலி அப்படின்னு சொல்லி பேர். அவ்வளவுதானே தவிர்த்து பலின்னாக்கா நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கு. அப்போ அந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணி வாஸ்து சாந்தி பண்ணி, இந்த வாஸ்து சாந்திங்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும், வீடு கட்டினதுக்கு அப்புறமும் 2 வாட்டி பண்ணணும். ஓ சரி. அப்போ அதாவது முன்னாடி பண்றது நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன், நாங்க கட்ட போறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது. பின்னாடி பண்றது கட்டிட்டோம், இதுக்கு மேல நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு இதுக்காக வேண்டி பண்ண வேண்டிய எல்லாம் இருந்து எங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அஷ்டதிக் பாலகர்களுக்கு, அதாவது 8 திக்கு இருக்கு இல்லையா, இந்திரன், அக்னி, யமன், வாயு, நிருதி, வருணன், சோமன், ஈசானம் இப்படிங்கிற மாதிரியான 8 திக்கு இருக்கு இல்லையா. இந்த 8 திக்கு தேவதைகளும் நமக்கு அனுகூலம் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய பாபதாபங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு இவாளுக்கெல்லாமும் பூஜை பண்ணணும். அப்போ அந்த பூஜையை பண்ணி இந்த கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் இதெல்லாம் பிராயஷ்சித்த ஹோமம்னு சொல்லி பேரு. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தானே தப்பு பண்ணியிருந்தாலோ, இந்த வீடு கட்டுறதுனாலயோ இல்ல இந்த வீட்டுல நாங்க வாழ போறதுனாலயோ யாரோ ஒருத்தருக்கு எங்களால ஏதான ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாக்கா அந்த அசௌகரியத்தை யார் கஷ்டப்பட்டாலோ அவளுக்கும் நல்லது கொடுங்கோ, நாங்க கஷ்டப்படுத்திருக்கோம் எங்களையும் நல்லது கொடுங்கோ. இப்போ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, ஒரு மேஸ்திரி இருக்கார், அந்த வீடு கட்டக்கூடிய கான்ட்ராக்டர் இருக்கார், அவ வந்து ஒரு பட்ஜெட் சொல்லியிருப்பா, நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், ஏதோ ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஏதோ ஒண்ணு ஃபுல்ஃபில் பண்ண. 2 பேரும் வந்து ஃபுல்ஃபில்மெண்டா போய் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அப்போ அவளுக்கு ஏதானும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு இருந்தது. நான் உங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் வாங்கி ஒரு 4 பேருக்கு 2 ரூபாய் தர மாதிரி போயின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சாக்ரிஃபை அதுக்காக வேண்டி அவ ஏதான வெளியில கஷ்டப்பட்டு இருந்தாலோ அவளுக்கு மேல்படி அவளுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தாற்பயம் எல்லா விஷயத்துலயும் நம்ம தர்மம் சொல்றது. ஆமா. அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி, இப்ப கிரகப்பிரவேசம் நம்ம பேசுறதுனால கேட்கறேன். சொந்த வீடு அமையாமல் நிறைய பேர் சிரமப்படுறா. அவளுக்கு டக்குன்னு சொந்த வீடு அமையறதுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணால் அவளுக்கு அமையும்? ரொம்ப சுலபமான பரிகாரம் இருக்கு.
அது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா நமக்கு பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கணும், அதுதான். ஆனா ரொம்ப சுலபம். நித்தியம் காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு, நித்தியம் தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தேக சுத்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், குளிச்சுட்டாக்கா மடியாயிடுறோம், நம்ம ரொம்ப சுத்தமாயிடுறோம், உடம்புல இருக்க அழுக்குகள் எல்லாம் போயிடுறது. அது கிடையாது குளிக்கிறதுங்கிறது. குளியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த ஜலம், வாட்டர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல பட்ட உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா, அதுதான் சுத்தி. நம்ம சுத்தமான வஸ்திரம் கட்டிக்கிறதுனாலயோ, சுத்தமான நல்ல நறுமணம் மிக்க சோப்புகள் யூஸ் பண்றதுனாலயோ நமக்கு சுத்தி கிடையாது. இந்த உடல்ல முழு உடம்புலயும் ஜலம் பட்ட உடனே அடுத்த ஒரு 15 நிமிஷம் நம்ம மழையா இருந்தாலும் சாச்சிடலாங்கிற அளவுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிறது இல்லையா. அந்த தெம்பு தான் வந்து சுத்தின்னு சொல்லி பேரு. அந்த சுத்தியோட நித்தியம் காலம்பரை ஆத்துல விளக்கேத்தணும், இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். தொலைச்சு மெழுகி அந்த காலங்கள்ல எல்லாம் சாணி போட்டு மெழுகுவா, பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்த காலத்துல சாணி போட்டுருக்கா. நீங்க உங்க காலத்துல கண்டிப்பா நீங்களும் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த சாணி போட்டு மெழுகிறதுனால பூச்சி புட்டுகள் அண்டாது. அந்த சாணி போட்டு மெழுகிறதுனால பூச்சிகள், ஏன்னா இப்போ நமக்கு வியாதிகள்லாம் பல ரூபங்கள்ல இருந்து வருது. அந்த காலங்கள்ல வியாதி வரணும்னா ஒண்ணு ஏதானும் ஜீவராசிகள் நம்மளை தீண்டணும், இல்லாட்டா நம்மளே போயிட்டு எதையான சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு வியாதி வந்தாதான் உண்டு. நன்னா உழைச்சா, நன்னா சாப்பிட்டா, நன்னா சந்தோஷமா 100 வயசு வரைக்கும் இருந்தான். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு வெளியில போயிட்டு வந்தோம்னா கூட சளி பிடிச்சுன்றது. அந்த காலங்கள்ல வியாதிகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஜீவராசிகள் ஏதோ ஒன்று கடிச்செடுத்து, எறும்பு கடிச்செடுத்து, தேள் கடிச்செடுத்து அப்படின்னு. இதெல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த சாணி போட்டு மெழுகிறது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா. இப்போ நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்தி, நடுவு வீட்டுல நம்ம இப்ப வாழக்கூடிய வீட்டுல நடுவு வீட்டுல கோலத்தை போடணும் நித்தியம். நான் சொன்னேன் இல்லையா, முந்தியே சொன்ன மாதிரி மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இந்த கிரகம் வீடு, அதுல நம்மளும் ஒரு அங்கமா இருந்துன்னு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ அந்த வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். இருக்கிற வீட்டை நடுவு வீட்டுல நித்தியம் கோலம் போடணும். நடுவு வீட்டுல போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டா கூட வாசல்ல ஸ்டிக்கர் ஒட்டாம கோலம் போடணும். கோலமாவுல, அரிசி மாவுல கோலம் போடணும். அது 4 ஜீவராசிக்கு சாப்பாடு ஆகாரமா அமையும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நவதானியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நவதானியங்கள்ல நெல்லை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லா தானியத்தையும் நித்தியம் ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் கலந்து ஒரு 1 கிலோ ஆத்துல வாங்கி வச்சுட்டு அதை கலந்துக்கணும். 9 நவதானியத்தையும் கலந்துக்கணும். நெல்லை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி 8 தானியத்தையும் கலந்து ஒரு கைப்பிடி நித்தியம் எடுத்து அதை ஊற வச்சு அதோட கொஞ்சம் அரிசியை போட்டு நித்தியம் மாட்டுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். அதை பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நவகிரகங்கள்ல ஒரு தேவத்தையும் ஒரு அம்சம். இப்ப சூரியனை வழிபட்டாக்கா நமக்கு தகப்பனார் வழி சொத்துக்கள் நமக்கு எதானம் போயிருந்தது அப்படின்னாக்கா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி கண்ணு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சூரிய பகவானை வேண்டினோம் அப்படின்னாக்கா அது நல்ல ஒரு நன்மையை பயக்கும். இப்ப அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவரை வேண்டினோம்னா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் தான் இருந்தது. அதே மாதிரி அங்காரகர் செவ்வாய் நம்ம ஜாதகத்துல பலமா இருந்தா அவளுக்கு சொத்துக்கள் நிறைய சேரும். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. ஆமா, அங்காரகன் பலமா இருந்தார் அப்படின்னா சொத்து சேரும், வியாதிகள் இருக்காது. செலவாகாம இருந்தாலே சேமிப்பு ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் முதல் கான்செப்ட். ரத்தம் அல்லது வந்து நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய இந்த கேன்சர் மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் அங்காரக பகவான் பிரார்த்தனை மூலமா சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சுக்ரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுக்ர தசை ஜாஸ்தியா இருக்குன்னா பணங்காசு ஜாஸ்தியா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுக்ரன் வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். நமக்கு அங்காரகன் உள்ள இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அழிச்சாருமே கூட அதை மெயின்டைன் பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். அவருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு வியாதி வைக்கையெல்லாம் வராம பார்த்துப்பார் நம்மளுக்கு. அது மூலமா நமக்கு பணங்காசும் சேரும், மகாலட்சுமி கடாட்சமும் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி குரு பகவான் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஞானத்தை கொடுப்பார். நமக்கு கல்வியிலையோ அல்லது நம்ம வேலை விஷயங்கள்ல நமக்கு ஏதானும் மேற்படி தேவைப்பட்டதுன்னா கூட அதை நமக்கு வளர்த்து விடுவார். கல்வி அப்படிங்கிறது வெறும் ஏட்டு படிப்பு மாத்திரம் இல்லை, நம்ம கத்துக்கிற ஒரு விஷயமும் கல்விதான். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். அப்போ இந்த புதன் சொல்லக்கூடிய பகவான் வந்து புத்திகாரகன்னு சொல்லுவார். நமக்கு நல்ல தீர்க்கமான புத்தி, நல்ல எண்ணங்களை கொடுப்பார். அடுத்த வாழ்க்கை நம்ம
உதவக்கூடிய குணங்களையும், அதே மாதிரி நமக்கு நல்ல ஞானங்களை கொடுப்பார். ஏதோ ஒரு சமாச்சாரத்தை பத்தி கத்துக்கும் போது புத பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னாக்கா அது நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. அப்புறம் ப்ரஹஸ்பதி, சனீஸ்வரன். நம்ம எல்லாரும் இந்த சனீஸ்வரனை மாத்திரம் சனீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சனைஹி அப்படின்னாக்கா நிதானமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். அச்சரன் அப்படின்னாக்கா செல்பவர்னு சொல்லி அர்த்தம். ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ என் பேரே பாலச்சந்திரன் வச்சிருக்கா, நியாய பிரகாரம் பாலச்சந்திரன் தான் சொல்லணும் அதை உச்சரிக்கும் போது. இப்போ பா அப்படின்னா பாலம் அப்படின்னாக்கா நெத்தின்னு அர்த்தம். சந்திரன் அப்படின்னாக்கா பிறைன்னு சொல்லி அர்த்தம். பிறையை போன்ற நெத்தியை கொண்டவனேன்னு சொல்லி பிள்ளையார ஒரு துதிக்கிற ஒரு பேர் தான் பாலச்சந்திராய மகான் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், குட்டி சந்திரன் நினைச்சுக்கிறோம். சந்திரன் எப்படி குட்டியா மாற முடியும் யோசிக்கணும். அப்போ இந்த சனைஸ்வரன்கிற பேர்ல வந்து இந்த நம்ம வழிபாடுல இருக்கக்கூடிய 9 கோள்கள்ல சனி பகவான் மாத்திரம்தான் நிதானமா கோள்களை சுத்தி வரக்கூடியவர். அதனால அவருக்கு சனைஸ்வரன் சொல்லி பேர் வச்சான். அவர் வந்து ஆயுஷ்காரகன்னு பேரு. சனி பகவானுடைய பார்வை ஒருத்தர் மேல இருக்குன்னா அவளுக்கு மரணம் நிகழாது. 7 நாடு சனியில யாரும் மரணம் அடைய மாட்டான். நீங்க நல்லா அதை இன்னும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா தெரியும். 7 நாடு சனி வந்து எனக்கு இருக்கு அப்படின்னாக்கா அவ வந்து மரணம் அடைய மாட்டான். அது அவருடைய பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம். வரும் மரணத்துக்கு நிகரான கட்டங்கள் வரும், ஆனா மரணம் அடைய மாட்டோம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான அவர் ஒரு பாபம், அவர் ஒரு பாவி அப்படிங்கிற மாதிரி அவரை நம்ம அவளை தூஷிச்சுன்னு இருக்கோம். அது கிடையாது. அப்புறம் ராகு பகவானும் கேத்து பகவான் சாயா கிரகம்னு சொல்லி சொல்லுவாள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவளுக்கு வந்து உருவம் கிடையாது. இவா 2 பேருனுடைய அந்த ராகு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல மனைவி மக்கள் அமைவா. நமக்கு குழந்தை இல்லை, நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சர்ப்பதோஷமோ கால சர்ப்பதோஷமோ இருக்கும். அப்போ ராகு பகவானை பிரார்த்தனை பண்ணும்போது மனைவி மக்கள் அமைவா. கேத்து பகவான் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சுவாமி வந்து கேத்து. அப்போ நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வாரி கொடுப்பார். அதே மாதிரி ஆயுஷ்காரகனும் கூட. நல்ல ஆயுசுக்கு கேத்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பண்ணுவார் அப்படிங்கிறதாக இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். நவகிரக ஹோமம் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றா, வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணணும் நவகிரக ஹோமம். வீட்டில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற. பணம் இருக்கிறவா பண்ணிடலாம். பணம் அந்த அளவுக்கு என்னால் வீட்டில் ஹோமம் பண்ண முடியல அப்படிங்கிறவாளுக்கு அந்த ஹோமம் பண்ண பலன் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுமே கூட அது சம்பந்தமாக தான். இப்போ இந்த நவகிரகங்களுடைய அதை பற்றி பேச்சு எதனால வந்தது அப்படின்னாக்கா, சீக்கிரமாக கிரகம் கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், அதுக்குண்டான ஏற்பாடுகள் இல்லை, அதை எப்படி நம்ம எளிமையான முறையில் பரிகாரமாக செஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். அப்படிங்கும்போது இந்த நவகிரகங்களுக்கும் ஒரு தானியம் சொல்லியிருக்கா இல்லையா? சூரியனுக்கு கோதுமை சொல்லியிருக்கா, அங்காரகனுக்கு தட்டப்பயிறுன்னு சொல்லக்கூடிய காராமணியை சொல்லியிருக்கா. அப்போ புதனுக்கு வந்து பச்சை பயிறு, சோமனுக்கு வந்து நெல்லு, இப்படிங்கிற மாதிரி 9 கிரகங்களுக்கும் 9 விதமான தானியங்கள் சொல்லியிருக்கா இல்லையா? அந்த 9 தானியத்தையும் எடுத்து கைப்பிடி அளவு எடுத்து காக்கா குருவிக்கெல்லாம் அதை நித்தியம் தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும். நம்ம வேதங்களே என்ன சொல்றதுனாக்கா அன்னதாத்தா சுகி பவன் சொல்றது. ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் சுகமா அமையணுமோ அது வந்து அன்னத்தை தானம் பண்ணும்போது சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ நம்ம நித்தியம் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பா முடியாது. இந்த கைப்பிடி நெல், இந்த நவ தானியங்களை எடுத்து காக்கா குருவிகளுக்கு நித்தியம் காலம்புற சுவாமிகிட்ட விளக்கேற்றி ஒரு பிரார்த்தனையை பண்ணி எங்க வாழ்க்கை முறை நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கைப்பிடி தானியங்களை வந்து எடுத்து காக்கா குருவி மாதிரியான இது பறக்கிற ஜந்துகளுக்கு தானம் பண்றது இன்னும் விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த தானியங்களை தானம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிவிரைவில் வந்து நமக்கு வீடு கட்டுற யோகமானது வரும் அப்படிங்கிறதாக இருக்கு. இதே மாதிரி இந்த நவகிரக ஹோமம்னு சொன்னேன் இல்லையா? அந்த நவகிரக ஹோமங்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா ஆத்துல பண்ணியே ஆகணும்னு சொல்றது. இது ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா நவகிரகங்களுடைய பாதையினாலதான் நமக்கு இல்ல அவளுடைய ஆசீர்வாதம் அல்லது அவளோட பணியாவா செஞ்சுட்டு இருக்கா. ஆமா, அவ இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல. அவ பணியாவா சிறக்க செஞ்சுட்டு இருக்கா. நமக்கு எப்ப எது கொடுக்கணும் எது எடுக்கணும் அப்படிங்கறத அவளுக்கு தெரியும்.
அந்த பாதைகளை வந்து நீக்கிக்கிறதுக்காக வேண்டிதான் நவகிரக ஹோமங்கள்லாம் பண்ண சொல்றது. இப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தரம் நவகிரக ஹோமங்கள்லாம் தேவையில்லை. இதுலயே வந்து வைதீகத்திலேயே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி காலத்துல வாழற காலம் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஆயுஷ்ய ஹோமம் பண்ண சொல்றான். இந்த ஆயுஷ்ய ஹோமம் அப்படிங்கிறது வந்து பிரம்மானுடைய 5வது தலையை வந்து சிவன் கொய்து எடுத்தார் இல்லையா, அந்த புராணத்தை சொல்றதுதான் வந்து இந்த ஆயுஷ்ய ஹோமத்தை சொல்லக்கூடிய அந்த ஆயுஷ்ய சூக்தம் அப்படிங்கிறது. யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜஹார பிராணேஸ்வர கிருத்திவாசா பினாக்கி, பினாக்கினா சிவன், பினாக்கினே நமஹான்னு சொல்லி அஷ்டோத்தரத்துல வருது இல்லையா. அப்ப இந்த பினாக்கி அப்படின்னாக்கா சிவபெருமானுக்கு அந்த பெயர். பிரம்மனுடைய சிரசை வந்து நீங்க வந்து அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக கொய்த மாதிரி எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிரமங்களையும் கொய்ச்சு எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆயுச நிறைய அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றதாக அந்த 8 ஸ்லோகங்கள் அமையிறது, 8 மந்திரங்கள் அமையிறது. அதை சொல்லி ஆயுஷ்ய ஹோமம் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆயுஷ்ய ஹோமம் பண்ணும்போதே அந்த அதிதேவதை பிரத்யேக தேவதை இவாளெல்லாம் சேர்த்து அதுலயே நவகிரகங்கள் அமைஞ்சிரும், அதுலயே கணபதி அமைஞ்சிரும். ஒரே ஹோமத்திலே எல்லா தேவதைகளுக்குமே வந்துடும். அதே மாதிரி அஷ்டதிக் பாலக தேவதைகள் பண்ணிடுவா. இதனால வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம யாரோ உத்தேசிச்சு ஹோமங்கள் பண்ண முடியாட்டா கூட நம்ம மாத்திர ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தைய உத்தேசிச்சு பண்ணலாம். ஈவன் நிறைய வாத்தியார்கள் எனக்கு தெரிஞ்சு எங்க கிட்டக்க பணம் காசு இல்லை ஆனா நாங்க பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணி கொடுத்துதான் இருக்கா இந்த காலத்துலயும். அதனால இல்லை அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்சவாளாத்திலையோ அல்லது நம்மளுடைய சொந்த பந்தங்களாத்திலையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆத்திலையோ கூட எங்கேயோ ஹோமம் நடக்கும், அங்க போய் கலந்துக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ சங்கல்பம்னு சொல்லி ஒண்ணு பண்றோம் இல்லையா, எந்த பூஜைகள் பண்ணாலும் அப்படி பண்ணும்போது இந்த தினம், இந்த கிழமை, இந்த ராசி, இந்த நட்சத்திரத்துல இந்த ஹோமம் பண்றோம்னு சொல்லி பண்றோம் இல்லையா. அதுல எல்லா அவளுடைய பேர்லாம் சொல்லிட்டு இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய மனைவி பெயர், உங்க குழந்தைகள் பேர்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்னவா சொல்லுவான்னாக்கா சர்வேஷாம் பந்து மித்ர வர்க்க ஜனானாம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இந்த ஹோமம் எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும். சர்வேஷாம்னா எல்லாருக்கும். பந்து மித்ரர் அப்படின்னாக்கா பந்துனாக்கா சொந்தக்கார, மித்ரர்கள்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இதோடைய பலன் அமையட்டும் அப்படிங்கிறதாக இது நடந்துட்டு இருக்கு. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹோமம் பண்றாரு இல்லையா, நீங்க போய் கலந்துக்கோங்க. ரொம்ப பிரமாதம். அதாவது கிரகப்பிரவேசம் அதை எப்படி பண்ணணும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனால, வாஸ்து பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக அன்புக்குரிய பாலச்சந்திர சர்மா அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ரொம்ப நமஸ்காரம்.